உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு எதிரான இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் நிலையில் 45 கவுன்சிலர்கள் சுற்றுலா சென்றுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தனராஜ் இணைப்பில் இருக்கிறார். தனராஜ், வணக்கம். தற்பொழுது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் நிலையில் கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்களா? அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரையில 51 வார்டுகள் இருக்கிறது. 51 வார்டுகளிலுமே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று 51 பேர் மாமன்ற கவுன்சிலர்களாக பதவி வகித்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக திமுகவை சேர்ந்த 33 பேரும், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒருவரும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரும் என 35 பேர் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்கட்சியான அதிமுக 8 பேரும், தமாக ஒருவரும், பாமக 2 பேரும், பாஜக ஒருவரும், சுயேட்சை 4 பேரும் என 18 பேர் இந்த எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த பதவியேற்ற நாள் முதலே இந்த திமுகவுடைய மேயராக மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் பதவி வகித்து வருகிறார். துணை மேயராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குமரகுருபரன் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில பதவியேற்ற நாள் முதலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களை இந்த மேயர் உரிய முறையில் மரியாதை தருவதில்லை, தங்கள் பகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை தருவதில்லை என்ற காரணத்திற்காக போர்க்கொடி தூக்கி வந்தனர். அவர்களுடன் தற்போது கடந்த 2 மாதங்களாக திமுக உறுப்பினர்கள் 22 பேர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு தற்போது மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று மாநகராட்சி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கூட கோரிக்கை வைத்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இவருடைய மாநகராட்சி கவுன்சிலுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் அவர்களும், அமைச்சர் கே என் நேரு அவர்களும் மற்றும் திமுகவுடைய கழக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அன்பகம் கலை அவரும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் கூட அவர்கள் திமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். மேயரை மாற்றியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தனர். இந்த நிலையிலே இந்த மாநகராட்சி கூட்டத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக இந்த கூட்டம் இன்று நடைபெறுவதாக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் போது மாநகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற காரணத்திற்காக வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அரங்கம் தயார் செய்யப்பட்டு அங்கு சோதனை செய்யப்பட்ட பிறகு மாநகராட்சி கவுன்சிலர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து கூட்டத்திலே விவாதம் நடத்தப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக அந்த வாக்குப்பட்டியும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதற்காக ஏராளமான போலீசாரும் இந்த மாநகராட்சி மன்ற அலுவலகத்தில் கூட்டியிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தற்போது இந்த 33 கவுன்சிலர்கள் என்று திமுக தரப்பு மற்றும் அதிமுக எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் 35 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நேற்று முன்தினம் சுற்றுலா சென்று விட்டார்கள். கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்பது சந்தேகத்திற்காக இருக்கிறது. மேலும் மேயர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 கவுன்சிலர்களும் சுற்றுலா சென்று விட்டார்கள். ஆக மொத்தம் 45 கவுன்சிலர்கள் தற்போது சுற்றுலா சென்று விட்டனர். இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்களா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இருப்பினும் இந்த மாநகராட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் காரணத்துக்காக தற்போது மாநகராட்சி அலுவலகம் தயாராகி வருகிறது. இந்த 51 பேரில் 41 பேர் வெளியூர் சென்று இருப்பதால் தற்போது இந்த கூட்டம் நடைபெறுமா என்ற சந்தேகத்தை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நிகழாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தனராஜ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.